என் ஊர்ல எவனுமே சவுண்ட் போடக்கூடாது, நான் மட்டும்தான் சவுண்ட் போடுவேன். சார் வணக்கம் சார், என் பேர் ரமா பிரபா. நான் கோயம்புத்தூருங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை என் தம்பி குழந்தை டெலிவரிக்காக போயிருந்தேன். டெலிவரி முடிஞ்சு நேற்று 14 நாளுங்க. சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே கொஞ்ச நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பண்ணி டிக்கெட் போட்டு ஒரு S9 4 டிக்கெட் எனக்கு, S10ல் ஒரு டிக்கெட் என் தம்பிக்கு போட்டு நாங்கள் வந்தோம். வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு 6 பசங்க ஏறினாங்க. அந்த பசங்க எப்படி ஏறினாங்கன்னா ஏறினதுலேருந்து ஒரே கலட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வந்து கத்துறாங்க, தட்டுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு நான் எந்திரிச்சு உட்காந்து, தம்பி இங்கே குழந்தை இருக்கு, இந்த பக்கம் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை தான் சொன்னேன். அப்புறமேட்டுக்கு சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஓவரா சவுண்டு விட்டு செல்போனில் பாட்டு போட்டு ஒரே ஆட்டமும் பாட்டமுமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் வாசனை ஏதோ இப்படி தேய்ச்சி ஏதோ வேற போடுறாங்க. அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன், ஸ்மோக் பண்றீங்க, குழந்தை ரொம்ப குட்டி குழந்தைப்பா, இந்த பக்கம் செய்யாதீங்கன்னு திருப்பியும் கூப்பிட்டு சொன்னேன். அப்புறமேட்டுக்கு அவங்க திருப்பி 2-3 டைம் சொல்லி கண்ட்ரோல் ஆகலை. ரொம்ப சவுண்ட் விடவும் நான் என்ன பண்ணேன், செல்போனில் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்ததை பார்த்து இன்னும் அவங்க ஓவரா பண்ணாங்க. ஓவரா பண்ணோடனே நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே சேஃப்டி கிடையாது. ஏன்னா ரொம்ப கிட்ட மூவ் ஆகி டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இது சேஃப்டி கிடையாது, ஏன்னா அவ்வளோ தூரம் நான் கேட்குறேன், பக்கத்தில் யாரும் ஹெல்ப் பண்ணலை. பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாரு. மேலே இருக்கவங்களாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு ஆள் மட்டும் கேட்குற மாதிரி இருந்துச்சு, யாரும் ஹெல்ப் பண்ணலன்னே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க தம்பியை வர சொன்னேன். நான் தம்பி இங்கே ஒரே பிரச்சனையா இருக்கு வாப்பான்னு சொல்லி அந்த பையன் கேட்க தான் செஞ்சான், என்னப்பா இப்படி பண்றீங்க, அந்த பக்கம் போங்கன்னு. அதுக்குள்ளேயுமே அடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ரொம்ப மரியாதை குறைவா பேசுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு பார்த்தேன். நான் யோசிச்சேன். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிடிஆர் அன்னைக்கு ஃபுல்லா செக்அப் வரலங்க, செக்கிங் வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற போலீஸ் இருப்பாங்க, அவங்களும் இல்ல. எனக்கு அடுத்து என்ன ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. அங்க பக்கத்துல இருந்தவங்களும் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அதையும் யாரும் அட்டன் பண்ணல. அந்த நேரத்துல 2-3 பேர் நாங்க ட்ரை பண்ணோம்னு அப்புறம் சொன்னாங்க. அந்த காலையும் எதையும் அட்டன் பண்ணல, ஹெல்ப்புக்கு உடனே யாரும் வரல. அதை விட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல திருப்பூர்ல அவங்க அடிச்சுட்டு இறங்கி உன்னை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருவேன், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லி என்னையும் திட்டினாங்க, தம்பியும் திட்டினாங்க, அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்னையும் அடிக்க வந்தாங்க. எல்லாத்தையும் தடுத்து அந்த பையன் அடி வாங்கிட்டா. அப்படி நான் அவனை காப்பாத்துறதுக்கு தான் போய் இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வேற ஒன்றும் பண்ண முடியல. அந்த பசங்க அவ்வளவு அன்சேஃப்டியா இருந்தாங்க, ரொம்ப மரியாதை குறைவா பேசுறதுனால பக்கத்துல போக முடியல. சரி யாராவது ஒரு 10 பேர் சேர்ந்து கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அதுவும் அந்த ஹெல்ப்பும் இல்ல. சரி நம்ம இருக்கோம், தம்பி இருக்கு, அப்படி எனக்கே இந்த நிலைமை, யாரும் இல்லாத ஒருத்தரா சிங்கிளா ஏறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நிலைமை, என்ன சேஃப்டிங்கிறது தெரியல. இதை கண்டிப்பா வெளியில சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த வீடியோவை சொன்னோம் உங்களுக்கு. திருப்பூர் போனீங்க, அப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் வந்தீங்க, 2 பக்கமும் போயிட்டு அலைஞ்சீங்களா? இந்த மனு புகார் திருப்பூர்ல இறங்கவே முடியல, ஏன்னா அவங்க தான் கீழே நின்று கொலை மிரட்டல், கீழே இறங்கி வாடான்னு சொல்றாங்களா. திருப்பூர்ல நான் இறங்கவே இல்லைங்க, வேண்டாம் இறங்க வேண்டாம், நம்ம ஊர்ல போய் பாத்துக்கலான்னு தான் சொன்னேன். கோயம்புத்தூர்ல இறங்கி தான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அந்த பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. 20 வயசுக்குள்ள இருக்காங்க, ஃபுல்லா போதையில இருக்காங்க, ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நிதானத்துல இல்ல. இப்படி ஒரு அன்சேஃப்டியா ஏறி மத்த பேசஞ்சரை டிஸ்டர்ப் பண்ணி என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. இன்கேஸ் அவங்களுக்குள்ள போய் ஏதோ ஒண்ணு பண்ண போறோம், தடுக்க போறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தாங்க, அந்த நேரத்துல யாருக்காவது ஏதாவது ஆயிருந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அதுக்கு போனதுக்கு அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுதான் பிரச்சனை. எனக்கு ரயில் பயணிகளுக்கு எந்த மாதிரி விதமான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும்னு பாக்குறீங்க? பேசஞ்சர் சேஃப்டியா வரணுங்க. அதுக்கு அவங்க எப்பவுமே சேஃப்டியா இருக்கணும். அது எல்லா ஃபோர்ஸும் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு பேசஞ்சர் இப்ப கால் பண்றாங்களா, அதை உடனே அட்டன் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அட்டன் பேசுறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்லணும். இந்த மாதிரி பண்ணலாம், இல்ல ஒரு ஐடியாவா சொல்லணும், நீங்க இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தவங்களை அரவணைக்கணும். இப்போ ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்க நம்மளுக்கு இல்லப்பா அந்த பிரச்சனை அப்படி போக கூடாது, அவங்க அவங்களை அரவணைக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப பண்றது இல்லை யாரும். அதனால இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஆகிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் எல்லாருமே. இந்த மாதிரிலாம் நடக்குது, இதை எப்படி தடுக்கலாம்? ஆமா பாத்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே பாத்துட்டு தான் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் தான், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க, வீடியோ எடுத்தாங்க, ஒருத்தர் பேசினா தவிர எல்லாருமே
ஹெல்ப் பண்ணல, யாருமே ஹெல்ப் பண்ணலங்க. அது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. ஒரு 4 பேர் சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு. தம்பியை காப்பாத்துறதுக்கு போகணும்னாலும் பயம்தான், ஏதோ வச்சிருவாங்களோ இல்ல குத்திடுவாங்களோ இல்ல. அந்த பசங்க வந்து ஃபுல் போதையில இருக்காங்க, அவங்க நிதானத்துல இல்லைங்கிறது தெரிஞ்சு பக்கத்துல போக கூடாதுன்றது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அப்ப அவ்வளவு தூரம் பேசி அவங்க எகிரி வரும்போது என்ன பண்ண முடியும்? யாரோட சப்போர்ட்ல நம்மள பாதுகாத்துக்க முடியும்? நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும், போலீஸ் சப்போர்ட் பண்ணும். அந்த அவேர்னஸ் வந்து இவங்க வரணும். இனிமேலாவது அடுத்த பேசஞ்சருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது.